ஒரு அரசர் தன்னுடைய அரண்மனையின் மாடி தோட்டத்து மேல உட்கார்ந்து ஓய்வெடுத்துட்டு இருக்காரு. அப்போ வானத்துல பருந்து ஒன்று புறாவை வேட்டையாட துரத்திட்டு இருக்கு. அந்த புறா நேரா இந்த அரசரோட மடியில வந்து தஞ்சம் அடைஞ்சிருது. அந்த புறாவை துரத்திட்டு இருந்த பருந்து அரசர்கிட்ட வந்து புறாவை கொடுக்கும்படி கேக்குது. அதுக்கு அரசர் தான்கிட்ட தஞ்சம் அடைஞ்ச எந்த ஒரு உயிரானாலும் அதை காப்பது ஒரு அரசனுடைய கடமை, அதனால இந்த புறாவை உன்கிட்ட தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அந்த பருந்து, என் மன்னா, அந்த புறாவை போல நானும் உன்னுடைய ஆட்சிக்கு கீழே தானே வரேன். நான் எவ்வளோ பசியோடு இருக்கேன்னு தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த புறாவை துரத்திட்டு வந்தேன்னு தெரியுமா? இன்னைக்கு இயற்கை எனக்கு கொடுத்த உணவு அந்த புறா தான். என்னோட குழந்தைங்க பசியில காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இந்த புறா தான் எங்களுக்கு உணவாக போகுது. உங்களோட தர்மத்துக்காக என்னையும் என் குழந்தைங்களையும் பட்டினி ஆக்குறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அந்த பருந்து அரசரை பார்த்து கேக்குது. கொஞ்ச நேரம் யோசிச்ச அந்த அரசர், உன் பிள்ளைகளுக்கு மாமிசம் தானே வேணும்.